அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, இது நல்லோர்களின் நந்தவனம். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்க போவது புகழ்மிக்க பேரறிஞர் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி. இவர்களுடைய பெயர் நுஅமான் பின் சாபித். பெயர் அபு ஹனீஃபா அல்ல. அபு ஹனீஃபா என்று பெயர் வந்ததற்கு காரணம், ஹனீஃபா என்றால் அவர்களுடைய பூர்வீக மொழியில், பாரசீக மொழியில் மைப்பாட்டல் என்று பொருள். இங்கு ஊற்றி வைக்கிற பாட்டல். எப்போதுமே அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு மைப்பாட்டல் இருக்கும், அவர்கள் எழுதி கொண்டே இருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு மைப்பாட்டலின் தந்தை, அதாவது அபு ஹனீஃபா என்று பெயர் வந்தது. இவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி 80. இமாம்கள் 4 இமாம்களில் இவங்க தான் முதல்ல பிறந்தாங்க. இமாம் மாலிக் அவர்கள் மதீனாவில் பிறந்தாலும் அவங்க பிறந்தது 93. இவர்கள் 80லேயே பிறந்து விட்டார்கள். மறைந்தது 150, ஹிஜ்ரி 150வது ஆண்டில். பிறந்தது கூஃபாவில், இறந்தது பகதாதில். அடக்கம் பகதாதில் தான் இருக்கிறது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பூர்வீகத்தில் அவர்களுடைய குடும்ப தொழில் வியாபாரம் தான். அவருடைய வாப்பா பெரிய அறிஞரெல்லாம் கிடையாது, வியாபார குடும்பம். பட்டு துணியை வியாபாரம் செய்யக்கூடிய குடும்பம். தந்தையின் தொழிலைத்தான் இவர்களும் செய்து வந்தார்கள். ஒரு நல்ல வருமானம் உள்ள குடும்பம், செல்வ செழிப்பான குடும்பம். அந்த குடும்பத்தில் இவர்கள் மார்க்க கல்வியை கற்பதற்கு வந்தது கொஞ்சம் விசித்திரமானது. மார்க்க கல்விக்கு இவர்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. காலையில் எந்திரிச்சு வியாபாரத்துக்கு போவாங்க, சாயங்காலம் வருவாங்க, சாப்பிடுவாங்க, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இமாம் ஷுஆபி என்கின்ற புகழ்மிக்க ஒரு பேரறிஞர் ஈராக்கிலே வாழ்ந்து வந்தார்கள். அந்த பேரறிஞருடைய பாடம் நடத்தக்கூடிய இடம், பாடம் நடத்திட்டு இருக்கும்போது இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் வியாபாரத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. நுஅமான் என்கிற பெயரோடு இருக்கும்போது ஒரு சராசரியான மனிதராக, புகழ் வெளிச்சம் படாத மனிதராக வாழ்ந்து கொண்டிருந்த போது வியாபாரத்துக்கு போகிறாங்க. இமாம் ஷுஆபி அவர்கள், தம்பி எங்கே போகிறீங்க என்று கேட்டார்கள். அப்போது நுஅமான், இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் வியாபாரத்துக்கு போகிறேங்க என்று சொன்னார்கள். ஏன், நீங்களெல்லாம் கல்வியை கற்பதற்கு போக மாட்டீங்களா என்று கேட்டார்கள். இல்லைங்க, கல்வி கற்கவெல்லாம் போகிறதில்லை, நாங்கள் வியாபார குடும்பம், வியாபாரம் தான் நாங்கள் பண்ணுவோம் என்று சொன்னார்கள். அதற்கு இமாம் ஷுஆபி அவர்கள் சொன்னார்கள், அலைக்க பின் நதுரி ஃபில் இல்மி வ முஜாலசத்தில் உலமா. அறிஞர் பெருமக்களின் அவைக்கு நீ செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மார்க்க கல்வியின் மீது ஒரு கண் உனக்கு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இன்னி அரா ஃபீக்க யக்லத்தம் வஹரகா. உன்னிடத்திலே ஒரு விதமான விழிப்புத்தன்மை இருக்கிறது. உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி இருக்கு. உன்னை கொண்டு ஏதோ ஒரு பெரிய புரட்சி உலகத்தில் நடக்கும் போல் எனக்கு தோன்றுகிறது என்று சொல்லிவிட்டு, பார்த்துக்கப்பா, கொஞ்சம் கல்வியிலேயும் கவனம் செலுத்திக்கோ என்று சொல்லிவிட்டார்கள். இந்த வார்த்தை இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய உள்ளத்தின் ஆழத்தில் போய் விழுந்து விட்டது. அவர்கள் சொல்கிறார்கள், ஃபதரக்துல் இஹ்திலாஃப இல ஸூக். அன்று முதல் வியாபாரத்துக்கு செல்வதை படிப்படியாக குறைத்து விட்டு விட்டேன். ஃபனஃபானி அல்லாஹு பி கௌலிஹி. இமாம் ஷுஆபி அவர்களுடைய சொல் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை தந்து விட்டான் என்று சொல்கிறார்கள். அவர்கள் வகத் ஜலசல் இமாம் அபு ஹனீஃபா ஃபில் 40 மின் உம்ரிஹி ஃபி மஜ்லிஸி ஷேഖிஹி ஹம்மான். இவர்களுடைய உஸ்தாதுமார்கள் இப்போ கல்வி படிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்படி உஸ்தாதுமார்கள்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, ஹம்மாது பின் அபி சுலைமான், அத்தா இப்னு அபி ரபாஹ், புகழ்மிக்க தாபிஈன்கள். இவங்க தான் எங்களுடைய உஸ்தாதுமார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மேலே ரொம்ப பொறாமை அந்த காலத்தில். ஏன்னா பரம்பரையாக கல்வியை படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில் ஒரு வியாபார குடும்பத்தை சார்ந்த ஒருவர் இவ்வளவு அறிவு ஞானத்தோடு இருக்கின்றாரே என்று பொறாமை. அதனால் அப்போதைய ஆட்சியாளராக இருந்த அபு ஜாஃபர் அல் மன்சூர், ஹலீஃபா அப்பாசி ஹிலாஃபத்தில் அபு ஜாஃபர் அல் மன்சூர் இடத்துல சில பேர் சொல்கிறாங்க, இவர் எங்கேருந்து இந்த கல்வியெல்லாம் படித்தாருன்னு கேளுங்க அவற்றை.
ஃபத்வா கொடுக்குறாரு, வினோதமாக இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு எல்லாரும் புகழ்கிறாங்க. இந்த கல்வியெல்லாம் எங்கேருந்து படித்தாருன்னு கேட்டு வைக்கிங்க ஹலீஃபா அவர்களே அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க. அப்போது அபு ஜாஃபர் அல் மன்சூர் அவர்கள் ஒரு நாள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்கின்ற போது கேட்டார்களாம், நீங்கள் எங்கிருந்து அம்மன் அகத்தல் இல்ம், யாரிடமிருந்து நீங்கள் கல்வியை கற்றீர்கள் என்று கேட்கும்போது இமாம் அபு ஹனீஃபா சொன்னார்கள், அன் ஹம்மாத் இப்னு இப்ராஹீம், ஹம்மாது தான் என்னுடைய உஸ்தாது. அவர்களுக்கு உஸ்தாத் யார் தெரியுமா? என்னுடைய ஆசிரியரின் ஆசிரியர் யார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியோரிடம் கல்வியை கற்ற ஹம்மாத் அவர்கள்தான் எனக்கு உஸ்தாத் என்று சொன்னார். இதை கேட்டு ஆடி போயிட்டார் அபு ஜாஃபர் மன்சூர். பஹிம் பஹிம், ஷபாஷ் ஷபாஷ், இப்படிப்பட்ட உஸ்தாத்மார்கள் யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும்? நல்லா நல்லா பிரச்சாரத்தை செய்யுங்க, நல்லா மார்க்க கல்வியை பரப்புங்கள் என்று சொல்லிவிட்டார். அதே போல ஒரு வியாபாரியாக இருந்து மிகப்பெரிய கல்விமானாக வளர்ந்த ஹம்மாத் அவர்களுடைய மாணவராக இருக்கக்கூடிய இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய 40வது வயதில் தன்னுடைய உஸ்தாத் ஹம்மாத் அவர்கள் உடைய இடத்தில் வந்து அமர்ந்து மார்க்க சட்டங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். கூஃபாவுடைய பள்ளிவாசலில், அங்கே கூஃபாவின் பள்ளிவாசலில் வந்து பாடம் நடத்துவது என்ன, ஃபத்துவாக்களை கொடுப்பது என்ன, இப்படியாக அவர்கள் பிரச்சார பணியை தொடங்கிய போது, கல்வி பணியை தொடங்கிய போது இவர்களுடைய அவை எப்படி இருக்கும்? அவருடைய அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர் பெருமக்கூடிய நூல்களில் சொல்கிறார்கள், இவன் அபு ஹனீஃபாவுடைய அந்த பாட அறை, அவர்கள் பாடம் நடத்தக்கூடிய இடம் எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு தேன் கூடு மாதிரி இருக்குமா. தேன் கூடு மாதிரி அப்படியே மொச்சுக்கிட்டு இருப்பாங்க, எந்திரிச்சு போக மாட்டாங்க. அப்படியே மக்கள், அந்த மாணவர்கள் வந்து அவர்களை மொய்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு சட்ட பிரச்சனைக்கு அவர்களுக்கு தீர்வு வேண்டும் என்று சொன்னால் மணிக்கணக்கில் உட்கார்ந்து சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். சில நாட்களில் 1 மாத காலம் ஒரு சட்ட பிரச்சனையை பற்றி இவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்களாம். முடிவு கிடைக்கவில்லை என்றால் தன்னுடைய மாணவர்களிடத்திலே அந்த சட்ட பிரச்சனையை சொல்லி உங்களுக்கு தோன்றக்கூடிய விளக்கங்களை சொல்லுங்கள் என்று கேட்பார்கள். மாணவர்களுடைய சிந்தனை திறனை வலிமைப்படுத்துவதற்காக இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் அப்படி செய்வார்கள். ஒரு நாள் ஒரு சட்ட பிரச்சனை, ஒரு மஸ்அலா வருகிறது அவர்களுக்கு முன்னால். சிந்தித்து சிந்தித்து பார்க்கிறார்கள், ஒரு முடிவுக்கு வர முடியல. இங்கே போனால் அந்த ஹதீஸ் இடிக்குது, இங்கே வந்தால் அந்த ஹதீஸ் நபி ஒளி இடிக்குது, ஒரு முடிவுக்கு வர முடியலை. அவர்கள் உடனே சொன்னார்களாம், காலலிய சுஹாபிஹி, தன்னுடைய மாணவர்களுக்கு சொன்னார்கள், மஹாதா இல்லா லி தம்பின் அதுனப்துஹு, நான் ஏதோ பாவம் செய்திருக்கிறேன், நான் ஏதோ தப்பு செஞ்சுருக்கேன், அதனால தான் இந்த சட்ட பிரச்சனைக்கு என்னால் ஒரு முடிவுக்கே வர முடியலை, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியலை என்று சொல்லிவிட்டு அவர்கள் பாவ மன்னிப்பு தேட ஆரம்பித்தார்கள். அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா என்று பாவ மன்னிப்பு தேட ஆரம்பித்தார்கள். பிறகு அவர்கள் எழுந்து தொழத் தொடங்கினார்கள். தொழுகையை நிறைவு செய்து முடித்துவிட்டு மலர்ந்த முகத்தோடு வந்தார்கள். சொன்னார்கள், எனக்கு அந்த சட்ட பிரச்சனையில் ஒரு நல்ல முடிவு கிடைத்து விட்டது என்று சொல்லிவிட்டு, அநேகமாக ரஜவுத்து அன்னஹு தீப அலைய, நான் நினைக்கிறேன், நான் அஸ்தக்ஃபிருல்லா சொல்லி நான் செஞ்ச தப்பை அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு வழங்கி விட்டான் அந்த தப்பிலிருந்து, அதனால்தான் எனக்கு இந்த சட்ட பிரச்சனையில் ஒரு ஆய்வு முடிவுக்கு வர முடிந்தது என்று நான் புரிந்து கொள்ளுகிறேன் என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். கல்வியில் இவர்கள் கவனம் செலுத்த தொடங்கியவுடன் வியாபாரத்தை முழுவதுமாக விட்டுவிடவில்லை. மாறாக தன்னுடைய வியாபாரத்தில் ஒரு பார்ட்னரை போட்டுக்கிட்டாங்க. ஹஃப்ஸுபுன் அப்துர் ரஹ்மான் அவருடைய பேர். அந்த ஹஃப்ஸுபுன் அப்துர் ரஹ்மான் அவர்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர், எப்போதும் செல்லத்தக்க ஒரு உத்தரவு, தம்பிங்க வா, வியாபாரத்துக்கு பொதிகளை தூக்கிக்கிட்டு ஊர் ஊராக தானே வியாபாரம் பண்ண போவாங்க, வீடு வீடா. அப்படி போகும்போது எப்போதுமே வீட்டிலேருந்து கிளம்பும்போது துணியை விரித்து பார்த்து அதில் டேமேஜ் இருக்கா, குறைகள் இருக்கா, அந்த இலைகள் சேர்ந்திருப்பதில் எதுவும் இடைவெளி இருக்குதா, எல்லாத்தையும் பார்த்து மக்கள்கிட்ட விளக்கமாக இந்த துணியை பற்றி எடுத்து சொல்லி, குறைகள் இருந்தாலும் அதையும் சொல்லித்தான் வியாபாரம் செய்யணும் என்பது தன்னுடைய பார்ட்னர் ஹஃப்ஸுபுன் அப்துர் ரஹ்மானுக்கு அவர்கள் ஒரு கட்டளை போட்டு வைத்திருந்தார்கள். ஒரு நாள் அந்த ஹஃப்ஸ் அவர்கள் அந்த குறையை சொல்லாமலே ஒரு துணியை விற்றுட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு சாயங்காலம் கணக்கு கொடுக்கும்போது சொன்னாங்க, இமாம் அவர்களே, நான் ஒரு துணியில் ஒரு சின்ன டேமேஜ் இருந்துச்சு, அதை சொல்ல மறந்துட்டேன், வேணும்லாம் விடலை, சொல்கிறதுக்கு மறந்து போயிட்டேன் என்று சொன்னார்கள் இமாம் ஹஃப்ஸ் அவர்கள்.
உடனே இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் அந்த துணி எவ்வளவுக்கு வித்தேன்னு கேட்டாங்க. அந்த லாப பணத்தையும் சேர்த்து, உதாரணத்துக்கு 500 ரூபானா 510 அல்லது 550 அந்த லாபத்தையும் சேர்த்து சொன்னார்கள். உடனே அந்த 550ஐயும் எடுத்து முழுவதுமாக அனைத்தையும் தர்மம் கொடுத்து விட்டார்கள். அந்த அளவுக்கு வியாபாரத்தில் பேணுதலோடு இருப்பார்கள். ஒரு முறை இந்த பெண்கள் தான் வீட்டில் வந்து தறி நெசவு செய்வார்கள். அந்த பட்டு துணி இழைகளை பின்ற வேலை வந்து வீட்டில் உட்காந்து பண்ணுறது பெண்கள் தான். அந்த நூல்களை வாங்கி அவங்க அதை இழைகளை கோர்த்து துணியை தயாரித்து கொண்டு வந்து இமாம் அபூ ஹனீஃபாட்ட கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது இமாம் அபூ ஹனீஃபாவில் அந்த கையில் வச்சு இப்படி பார்ப்பாங்க, இப்படி வெளிச்சத்தில் வச்சு பார்ப்பாங்க, இழைகள் கரெக்டாக சேர்ந்துருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த பெண்மணி அவ்வளோ அட்டகாசமாக அந்த துணியை தயார் பண்ணியிருக்கு, இழைகளை போட்டு இறுக்கி வச்சு அழகாக பண்ணியிருக்கு. இந்த துணிக்கு என்னம்மா விலைன்னு கேட்டாங்க. அந்த அம்மா வந்து நீங்கள் பார்த்து கொடுங்க, எவ்வளோ விலை சொல்லு, 50 திர்ஹம் என்று சொன்னார்கள். இல்லை 50 திர்ஹம் மாதிரி தெரியலையே, இன்னும் கொஞ்சம் கூட சொல்லலாமே. சரி அப்போ 100 கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிச்சு. இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் அதிகம் இருக்கும் போல் தெரியுதுன்னு அந்த அம்மா சொல்லி, என்னை கேலி பண்ணுறீங்களா என்னைய, நான் ஒழுங்காக துணி நெய்யலைங்கிறதுனால என்னை கிண்டல் பண்ணுறீங்களான்னு சொல்லுது. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், ரொம்ப அழகாக துணியை தயார் பண்ணியிருக்கிறேன், வேணுமானா ஒன்று செய்வோம். துணிகளுக்கு விலை நிர்ணயம் செய்யக்கூடிய சிந்தனையாளர்கள், அந்த தொழிலில் நேர்த்தி பெற்றவர்கள் இங்கே நிறைய உலவிக்கிட்டு இருக்காங்க பகதாதில். அவங்கள ஒரு ஆளை கூட்டிகிட்டு வான்னு சொன்னாங்க. கூட்டிகிட்டு வந்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரியாக துணி தயாரிக்கக்கூடிய இந்த துணிக்கு வந்து 500 திர்ஹம் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. உடனே இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் 500 திர்ஹத்தை எடுத்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி அவ்வளவு நேர்மையாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். அதே மாதிரி ஸ்பாட்டில் ஒரு முடிவு எடுப்பாங்க. ரொம்ப பெரிய சிந்தனை திறன் மிக்கவர்கள். ஒரு நாள் மதீனாவுக்கு அவங்க ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. நண்பர்களோட மாணவர்களோடு போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு காளை கன்று, அந்த இறைச்சியை வந்து சுட்டு சாப்பிடணும். சுடப்பட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த புளிக்காடின்னு சொல்லுவாங்க, காடி குளகுளன்னு இருக்கும், புளிப்பு சுவை உடையது. அது ஒரு பானையில் இருக்குது. ஒரு 30-40 பேர் இருக்காங்க. அந்த பானையுடைய வாய் சின்னதாக இருக்கும். அதில் எல்லாரும் கொண்டு வந்து முக்கி சாப்பிட்டா அது நல்லா இருக்காது. எல்லோரும் எட்டி வரணும். ஒரு பெரிய பாத்திரம் இருந்தால் நல்லா இருக்குமே, எல்லாரும் இன்னும் அழகாக உட்காந்து ரவுண்டாக உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சட்டியை பாத்திரத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, தரையில் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டினாங்க. தோண்டி சுப்ரா, அந்த சுஃப்ரான்னு சொல்லுவோம்ல, துணி விரித்து அதுக்கு மேலே தான் ரொட்டி வச்சு சாப்பிடுவாங்க. அந்த சுஃப்ரா துணியை நல்லா அடர்த்தியாக அதில் விரித்தாங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்றை போட்டு விரித்தாங்க. அந்த பானையில் உள்ள மொத்த காடியும் இதில் போட்டினாங்க. இப்போ வந்து சாப்பிடுங்கப்பா, என்ன ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்பாட்டில் ஒரு முடிவு எடுப்பாங்க. அவருடைய காலத்தில் ஒருத்தர் தான், அவன் ஒரு முஅத்தஸிலா மாதிரி உள்ளவன், ஒரு வித்தியாசமான சிந்தனை உள்ளவன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை அவர் ஒரு யஹூதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை யஹூதின்னு சொல்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய பேலாக இருப்பான் பார்த்துக்கிடுங்க. இதை கேள்விப்பட்ட உடனே இவன் அபூ ஹனீஃபா கொந்தளிச்சிட்டாங்க. என்னடா இவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கணும். ஒரு நாளைக்கு அவன் வீட்டுக்கு போனாங்க. இவன் அவன் பார்த்தோடனே பதறி போயிட்டான். அவன், இமாம் வாங்க தம்பி, நம்ம வந்து உன்னுடைய மகளுக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அந்த மாப்பிள்ளை 5 வேளை தொழுகை கரெக்டாக தொழுவார். திருக்குரானை 3 நாளைக்கு ஒரு தடவை ஓதி முடிச்சிருவார். நேர்மையான வியாபாரி, நல்ல காசு பணம் வச்சுருக்கிறாரு. இரவு தொழுகையில் அப்படி தொழுவார். குனிஞ்சதெல்லாம் நிமிர மாட்டார். அவ்வளோ ஒழுக்கமான ஒரு பையன். அப்படியா, எனக்கு இதை விட கொஞ்சம் கம்மியான தகுதி உள்ள மாப்பிள்ளையை கூட போதுமே, இவ்வளோ பெரிய தகுதி உள்ள மாப்பிள்ளையை கொண்டு வந்திருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். நம்ம உடனே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு. ஆனால் ஒன்றே ஒன்றுப்பா, என்ன இமாம் அவர்களே, அந்த பையன் யஹூதி, யூதன்னு சொன்னாங்க. யாருங்க நினச்சிக்கிட்டீங்க, என் பிள்ளைய போய் நான் யூதனுக்கா கொடுப்பேன் வைப்பேன், என்ன நினச்சிக்கிட்டீங்க, எனக்கு யூத மாப்பிள்ளையை பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னு கத்துனாராம். இமாம் அபூ ஹனீஃபா சொன்னார்கள், உன்ன மாதிரி ஆட்களே ஒரு யூதனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதருக்கு பொண்ணு கொடுத்துருப்பாங்களா? தன்னுடைய ஒரு மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த மகள் இறந்த பிறகு இன்னொரு மகளையும் சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே, எப்படிப்பா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யூதன்னு சொல்ல முடியும் என்று சொன்னவுடன் அதற்கு மேல் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்கிற அளவில் அவன் அடங்கி போய்விட்டான் என்பது அவருடைய வரலாற்றில் காணக்கூடிய செய்தி. இவர்கள் அந்த காலத்தில்
தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க வேண்டும் என்று அப்பாசிய கலீஃபாக்கள் வலியுறுத்திய போது ஒரு காலமும் நான் அரசு பொறுப்பை ஏற்க மாட்டேன் என்று அடம்பிடித்து, அதற்காக இப்படி அடம்பிடித்ததற்காக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு அடிகளும் உதைகளும் கொடுக்கப்பட்டார்கள். இருப்பினும் கூட நான் ஒரு காலமும் இந்த பொறுப்பை ஏற்க மாட்டேன் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்துவிட்டார்கள். கடைசியில் அவர்கள் ஒரு கருத்தின்படி இமாம் ஷம்சுத்தீன் தஹபி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய சியரு ஆலாமின் நுபலா என்கிற நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கருத்தின்படி பார்த்தால், இவர்கள் ரொம்ப அடம்பிடிச்சு தலைமை நீதிபதி பொறுப்பை ஏற்க மாட்டேன்னு சொன்னதுனால எரிச்சலுற்ற அப்பாசிய கலீஃபாக்களில் ஒருவர் ஆளை வச்சு அவர்களுக்கு நஞ்சு கொடுத்துத்தான் இவருடைய மரணத்துக்கு அதுவே காரணமாகிவிட்டது என்கிற ஒரு வரலாற்று குறிப்பும் இருக்கிறது. அல்லாஹ்வே நன்கறிந்தவன் ஆவான். அவர்கள் இறந்தது பகதாதிலே இறந்தார்கள். இன்றும் அவர்களுடைய அடக்கஸ்தலம் பகதாதில் அடையாளமிடப்பட்டு அங்கே ஹைசரான் என்கிற பகுதியில் இருக்கிறது. அதை ஒட்டி மஸ்ஜிதுல் இமாமில் ஆவம், இமாமுல் ஆதம் பள்ளிவாசல் என்கிற ஒரு பள்ளிவாசலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட வரலாற்றில் புகழ்மேவிய ஒரு மாமனிதராக திகழ்ந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய வாழ்வில் நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த பாடங்கள் நம்முடைய வாழ்வுக்கும் ஒளியேற்ற வேண்டும். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.